வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. மாயம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மீன ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்யணும், அவங்க என்ன செய்ய வேண்டாம், அவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? அதை பத்தி சொல்லுங்க. மீனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே தான் நட்சத்திர ரீதியாக சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் வக்கரம் பெற்று அமர்கின்ற சனி பகவான் உத்திரட்டாதியில் தன்னுடைய வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையில் செயல்படுவார். அப்போ இந்த 100 நாட்கள் இந்த மீன ராசிக்கு அதிபதியான குருவுடைய பார்வை இருக்கனால மன தெளிவு ஏற்படும். மன போராட்டத்திலிருந்து வெளியே வருவாங்க, மன குழப்பத்திலிருந்து வெளியே வருவாங்க. இவங்க யார் யாரெல்லாம் சீண்டிக்கிட்டு இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் இவங்களை காயப்படுத்தினாங்களோ அத்தனை பேருக்கும் சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வக்கர பயிற்சிக்கான 100 நாளில் மீனராசிக்கு ஏற்றம். கிட்டத்தட்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்க 2022 நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். 2022 லைஃப்பில் எல்லா விதமான ஏமாற்றத்தை சந்திச்சிட்டாங்க. 30 வயசு 2022 வரும்போது இருந்துச்சுன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளே லைஃப் டோட்டலாக வாஷ் அவுட். நான் 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சேன், இந்த 5 வருஷத்தில் எல்லாமே போச்சு. அப்படிங்கிற நிலைமை தான் நம்முடைய மீனராசிக்கு. ஒரு ஏமாற்றம், ஒரு போராட்டம், துரோகம் எல்லாமே 2022 ஒரு மிகையில்லாத தன்மையில் கொடுத்துச்சு. ஸோ இந்த நிலையில் இவங்களே உணர்ந்து இனிமேல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய உணர்ந்துட்டாங்க, ஆனால் என்ன அவங்களால செயல்படுத்த முடியல. நைட்டு தூங்கும்போது என்ன நினைக்காங்கன்னா, இனிமேல் யார்ட்டையும் ஏமாறக்கூடாது, யாருக்கும் பாசத்துக்கு கட்டுப்படக்கூடாது, யாரையும் பாசத்தில் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறாங்க. காலையில் ஏஞ்சி ஒரு காலிங் பெல் அடித்தா போதும், இவங்க நினச்சதெல்லாம் மறந்துடுறாங்க. எதுக்கு நினச்சோம் அப்படின்னு நினைக்காம கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அந்த நிலை மாறப்போகுது. அதை என்ன சொல்கிறோம், பாத்திரம் நினச்சி பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க யாரை பார்த்தாலும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ கவனமாக இருப்பாங்க. இவங்க லைஃப் உண்மையிலே சூப்பராக இருக்க போகுது. தங்க நகையை கொடுத்து ஏமாந்த மீனராசிக்காங்க தங்க நகையை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா தன்னோட பார்ட்னர் கூட நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள். பல மீனராசி என்பவர்களுக்கு உறவு இருக்கா இல்லையாங்கிற யோசிக்கக்கூடிய தன்மையில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் போயிருக்கு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்க ஒரு உண்மையான அன்பு கொடுக்காங்க, உண்மையான பாசத்தை கொடுக்காங்க, உண்மையான கவனிப்பும் வைக்காங்க. ஆனால் அங்கே போலியான கவனிப்புனால பிரிவு ஏற்பட்டிருக்கும். ஸோ பிரிவில் உள்ள உறவு சேரன்னு ஆசைப்படக்கூடிய உறவு சேருவாங்க. இல்லை சார் சட்டப்படி முடிச்சு, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க வெளியே போயிட்டாங்க, நான் என் வேலைக்கு வந்துட்டேன், நான் இப்படியே தான் தனியாக இருக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்கு இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொள்வதற்கான வாய்ப்பை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் இவங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு குருவோடைய அருளாக கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டை வக்கரம் பெற்ற சனி பகவான் பார்க்காரு. குரு பார்வை சனி கிடைக்கிறனால ஆட்டோமேட்டிக் 7ஆம் இடத்தை இவங்க பார்க்குற மாதிரி கணக்கு. அப்போ வக்கரம் பெற்ற அமைந்ததுனால 2வது திருமண வாழ்க்கை காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போது. இவ்வளவு நாட்களாக இவங்க லைஃப்பில் ஏற்பட்ட தடைகள், போராட்டங்கள், சிக்கல்கள், அதுபோல் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் இன்பங்களும் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இவங்களுக்கு இந்த 100 நாட்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீனராசி என்பவர்களுடைய பெண்களுடைய அவர்களுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக, பெண்களுக்கு அவருடைய கணவர் குடும்பத்தின் மூலமாக ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாமே சரியாக போகுது. மீனராசி பெண்கள் எந்த இடத்திலும் தலை குனியாமல் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழக்கூடிய வாய்ப்பு, அவர்களை கூட இருந்து உயர்த்தக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் உறுதி செய்ய போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த 38 நாட்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது 138 ஒரு 38 நாட்கள் குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிகளை போகக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் அது வேலையாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும்,
பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி நிதானத்தை கடைபிடிக்கணும். யாரையும் முழுமையாக நம்பி, சொந்தக்காரங்க தானே, ஃப்ரெண்ட்ஸு தானே, நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம கூட சமூக வலைதளங்களில் ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்காங்க, இவங்களாம் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு இவங்க யாரை இவங்களாம் நம்மளை ஏமாற்ற போகிறாங்கன்னு நினைக்காங்களோ அவர்கள் மூலமாகவே மன அழுத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை 38 நாளில் வக்கரம் பெற்ற சனி பகவான் வந்துட்டேன் மீண்டும் ரிவர்ஸில் வர அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி செஞ்சிருவார். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 38 நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்னா உத்திரட்டாதி தான். ஸோ கவனமாக இருந்தால் பெரிய பாதிப்பு கிடையாது, வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிடச்சிடும். ஸோ இன்னொரு விஷயம், சொந்தமாக தொழில் தொடங்க சொல்லி யாராவது உசுபத்துறாங்கன்னா, நீ தொழில் தொடங்கிடு, நீ வேறு லெவலில் வந்துடுவ அப்படிலாம் சொன்னாங்கன்னா எக்காரணம் ஒன்றும் முழுமையாக அவங்க பேச்சை நம்பிடக்கூடாது. சுய ஜாதகத்தில் அந்த வலிமை இருக்கா, இந்த தொழிலை தொடங்கினா இந்த 38 நாள் கழித்து நம்ம மாற்றத்தை சந்திச்சிருவோமா, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்கிறத செக் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்தை விற்கிறதா இருந்தால் எக்காரணம் ஒன்று இந்த அவசரப்பட்டு விற்காமல் நிதானமாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கான பரிகாரம், சாலையோரமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆதரவற்ற வயதான முதியவர்கள் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை ஆதரவற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க ஆடைகள் வாங்கி கொடுத்து மனசார அவங்க அந்த புது ஆடை போடுறது, நல்ல ஆடை போடுவதை போட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை இவங்க கண்ணால் பார்த்தாலே இவங்களுக்கு மாற்றம் உண்டு. அதனால் சாலையோரம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு இவங்க முடிஞ்ச உதவிகள் செய்யும்போது நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்போம். நல்லது சார். இப்போ பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி காலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் திருநள்ளாறு இது போல இருக்க கோவிலுக்கெல்லாம் அதிகமாக படையெடுத்து போகிறாங்க. ஸோ இப்போ நடக்க இருக்க இந்த வக்கரப்பெயர்ச்சி, சனி வக்கரப்பெயர்ச்சி காலங்களில் பொதுவாக 12 ராசிக்காரங்களும் எந்த மாதிரி கோவிலுக்கு போனால் சரியாக இருக்கும்? பொதுவாகவே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது புரிதலுடன் அன்புடன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லி சில தெய்வங்கள் இருக்குது. ஆஞ்சநேய பகவான், ஐயப்பன், அதேபோல் விநாயகர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானை இதை செய்யாத, இவங்க எனக்கு வேண்டியவங்க, இதை செய்யாத, அவங்கள பார்த்து செய், அவங்க நமக்கு வேண்டியவங்கன்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் இவர் ஏற்றுக்கிறார். நம்ம நண்பரே சொல்லிட்டாரு, நம்ம அப்பாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேண்டியவங்க தானே, அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிடுவார். அதுக்காக கொடுக்காம இருக்க மாட்டார், குறைச்சிக்கிடுவார். அப்போ ஆஞ்சநேய வழிபாடு செய்வது அற்புதமாக இருக்கும். தினமும் விநாயகரை இப்போ பார்த்துட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு, இவங்க சனிக்கிழமை ஐயப்பனை போய் பார்த்து சனி பகவானை கொஞ்சம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தெய்வங்களை போய் வழிபாடு செஞ்சாலே இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிரக ரீதியாக ஏற்படும். சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும்
கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சொல்லுங்க. இது பொது பலன்கள் மட்டும். கட்டாயமா. நல்லது சார். இது வரைக்கும் சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தி ரொம்ப துல்லியமா ரொம்ப அழகாவே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.